எங்க என்ன இதுயா? கொஞ்சம் வேலையா இருக்கேன் சின்ன பொண்ணு. அது சரி. ஆனா உன்னா இப்ப வீட்டுல எது தூக்கி வச்சிருந்ததுன்னா என்னமோ வேலை சொல்லுவான்னு. இல்ல தாய, ஏற்கனவே எனக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதான் இங்க பாத்துட்டு போமேன்னு உட்காந்துருக்கேன். எங்க வீட்டு வரா இவ்வளவு நேரம் ஆளையே காணும். ஏன் உங்க அம்மா ஒன்றும் சொல்லலையோ? எங்க அம்மையுமே காங்கல, வாசல்ல தான் உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. திரும்ப போய் பார்க்க ஆளை காணும். உங்க அம்மா தான் இருந்த மணிக்கே சிட்டா பறந்துருவாவில, கால்வலின்னு ஒரு நடிப்பு தான் நடிச்சுட்டு தெரியுதாவ. சரி, இப்ப அது முக்கியம் இல்ல. எங்க அம்மையை பேசாம உனக்கு கண்ணடையாது. பேச வேண்டிய விஷயத்த பேசித்தானே ஆகணும். எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் வர முடியாது, அலைய முடியாது, தெரிய முடியாதுன்னு பிராடலக்க வேண்டியது. கடைசி பக்கத்து ஊருக்கெல்லாம் நல்லா போய் ரவுண்ட் அடிச்சு தானே வந்திருக்கா உன்னத்து. சரி, அதை விடு சின்ன பொண்ணு, முடிஞ்சதே பேசாதே. இப்ப நீ எங்க போயிட்டு வந்த அதை சொல்லு. அம்மா காரியம் மட்டும் எதுவும் சொல்லிட்டோம்னா அப்படியே பேச்ச மாத்திட்டீல. ஏம்மா நீ சொன்னா சொல்லு, சொல்லாட்டா போ. நீ எங்க போனா எனக்கு என்ன? எங்கனாலும் போய் எங்கனாலும் வா. நான் ஒண்ணு கேட்டா நீ ஒரு பதில் சொல்லுவ. ஒண்ணுமே சொல்லண்டா நீ. அதை எப்படி நீங்க சொல்லலாம் சொல்லாதுன்னு நான் சொல்லத்தான் செய்வேன். நான் இப்போ எங்க போயிட்டு வரேன் தெரியுமா? மல்லியாக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அது சரி, இது வரைக்கும் இங்கே கூட இருக்கோ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்த. இனி மல்லியாக்கா மட்டும் தான் பாக்கி. அவங்க வரும் இப்போ அவங்க வீட்டுக்கும் ஏமா போக ஆரம்பிச்சிட்டியோ? ஆமா, நான் வீடு வீடா போயிட்டு தானே வரேன் அந்த அன்னைக்கு. பிறகு அதானே உண்மை. இருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன கோவப்படுத்தவே சொல்லிட்டேன். நான் என்ன சும்மா வெளியில போயிட்டு வரேன், வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு தானே போறேன். அதுவும் உங்க முஞ்சி உங்க அம்மா முறையும் பார்க்க முடியாம தான் நாலு வட்ட போய் பேசிட்டு வருமானு போறேன். என்னமோ எப்ப பார்த்தா நான் வெளியில சுத்திட்டு இருக்க மாதிரி பேசியா? நான் எப்பவுமே வெளியில கிடந்தா அம்மை மௌனம் எப்படி திம்பியா வீட்டுல? எம்மா நான் ஒண்ணுமே சொல்லலம்மா, ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கு இவ்வளவோ பெரிய வசனம் பேசுதா? உங்களை சொன்னா நீங்க வாயை பத்திட்டா இருப்பிய. நான் வருஷ காலம் வாயை பத்திட்டு தானே இருக்கேன். எதுக்காவது பேசினா என்னைய பத்தி பேசினாலும் வாயை பத்திட்டு தான் இருக்கேன். எங்க அம்மா உன்னைய பத்தி பேசினாலும் வாயை பத்திட்டு தான் இருக்கேன். நீ எங்க அம்மையை பத்தி வறுத்து எடுத்தாலும் வாயை பத்திட்டு தான் இருக்கேன். என்ன செய்ய, பொம்பளையெல்லாம் பேச பிறந்திருக்கிய, ஆம்பளையெல்லாம் இப்படி உட்காந்து கேட்கதான் பிறந்திருக்கோம். எங்களால பேச முடியாது. வாய் இருந்தும் வாயில்லா பூச்சி மாதிரி உட்காந்துருக்கணும். ஆமாமா, பெரிய வாயில்லா பூச்சி தான் நீங்க. ஒரு சண்டை நடந்தா யார் பக்கம் நியாயம் இருக்கு யார் பக்கம் அநியாயம் இருக்குன்னு பார்த்து பிரிச்சு சத்தம் போடுறது கிடையாது. யார் மேல தப்பு இருக்கோ இல்லையா அம்மா காரியை தூக்கி வச்சு பொண்டாட்டி காரி ஏச வேண்டியதே பொழப்பு. நீங்க அந்த அன்னைக்கு வாயில்லா பூச்சியோ? அன்னைக்கு அப்படித்தானே உங்க அம்மா இல்லாத போலாத நான் சொல்லவும் என்கிட்ட சண்டைக்கு வந்தியே. ஏம்மா என்னைக்குள்ளதை என்னைக்குமா இழுத்து பேசுத? நான் இப்போதைக்கு நீ எங்க போயிட்டு வந்தேன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அது சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லிலட்ட, சொல்லட்டாலும் பரவாயில்ல எனக்கு. அதை விட்டுட்டு என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கு பேசி சண்டை இழுக்காதம்மா தாயா, நல்லா இருப்ப. ஆமா, நான் தான் சண்டை எடுத்து திரிவேன். கடவுளே, ஐயோ சனியன் கடவுட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. இப்பவாது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கலாம். உங்க வேலையை தானே பாத்துட்டு இருக்கியா? உங்க வேலை தான் உங்களுக்கு முக்கியமா போச்சுன்னா இப்ப நான் பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்க கூட உங்களுக்கு முடிய மாட்டேங்குது. சரி சொல்லுமா, என்னதான் சொல்ல வந்த? நான் அதைத்தான் கேட்டேன். நீயா தான் அது இதுன்னு என்னமில்லாம பேசிட்டு இப்ப சண்டைக்கு நிக்கா. அப்படியா? நான் தான் சண்டைக்கு நிக்க என்ன? கடவுளே, நான் எது சொன்னாலும் தப்பா இருக்க. நான் என்னதான் சொல்ல, வாயை திறக்கவே பயமா இருக்கு. எதுவும் பேச வேண்டாம்னு அமைதியா இருந்தாலும் பேசாம கூட இருக்கியா அப்படின்னு சண்டை போட்டு திடீர்னு அம்மா விட்டு கிளம்புனாலும் கிளம்பிடுவா. அப்புறம் அவளை கூட்டு வரதுக்கு நான் ஆபீஸ்க்கு லீவு போட்டு போய் கூட்டு வரணும். என்ன வாழ்க்கை, பேசவும் முடியல, பேசாம இருக்கவும் முடியல. என்ன வாய்க்குள்ளேயே முணங்குறிய? என்ன செய்ய, எனக்கு முணங்கத்தான் முடியும். உன் முன்னாடி எதிர்த்து பேசவா முடியும்? பேசினா தான் வச்சு பாப்பியா? எதா இருந்தாலும் நேரடியா பேசுங்க. நமக்குள்ள எந்த ஒளிவு முறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. இப்படியா வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு இருப்பியா? என்ன மனசுல நினைச்சாலும் நேரடியா சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க சொல்லுங்கம்பா. இதை சொல்லிட்டோம்னா உடனே என்னை எப்படி நீ இப்படி சொல்லுவ அப்படின்ட்டு இப்ப சண்டைக்கு வந்துருவா. ஏங்க சின்ன பொண்ணு நல்லா இருப்ப. சின்ன பொண்ணு என்னைய படா படுத்தாத. எதுவும் விஷயம் உண்டுன்னா சொல்லி நான் என்னன்னு கேட்க. அப்படி இல்லாட்டா பேசாட்டி இரு. அப்போ நான் இப்ப பேச ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படித்தானே? நான் வாயை திறந்தாலும் உங்களுக்கு பிடிக்கல. இவ ஏன்டா பேசுதான்னு நினைக்கிய? ஆமா அதான் உண்மைன்னு விட்டு இப்ப நான் சொல்லிட்டோம்னா இப்போ கொலை நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கடவுளே, எப்படி பேசினாலும் நடக்குதால. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? சரி, இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதுக்கு வந்திருக்கேன். சொல்லுதாயா, கேட்கட்டும். சொல்லுததை கேட்டுட்டு தான் பேசணும்னா குறுக்க பேசக்கூடாது. நீ பேசல, என்னைக்கு நான் குறுக்க பேசிருக்கேன்? அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்ல. சொல்லு. பேச்சே சரியில்லை. இப்படியே போச்சுன்னா கடைசி டைவர்ஸ் எல்லாம் போய் முடியும் பாத்துக்கோங்க. அப்படி ஒரு முடிவெடுக்க முடியாம தானே இப்படி கிடந்து சிரளிதேன். என்ன சத்தத்தையே காணும்? டைவர்ஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷம் நினைக்கிய போல. மனசுல நினைச்சதா அப்படியே சொல்லுதா? சரி, நான் சொல்ல வரத கேளுங்க. நம்ம சிவா இருக்காம்ல, ஆமா. அவனுக்கு ஒரு பிள்ளையை பிடிச்சிருந்துலாங்க. யாரு? அயில் கடை ஓனர் மாவ தானே? ஆமாங்க. சரி, இப்ப அதுக்கு என்ன? அதை பத்தி அவங்கிட்ட அடுத்து பேசினீங்களா? எங்க, நான் அவனை பார்க்கவே இல்ல. எனக்கு வீட்டுல உள்ள பஞ்சாயத்தை பார்த்துட்டு ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. இதுல எப்ப அவனை போய் பார்த்து பேச? ஆமா, பெரிய பஞ்சாயத்தை சமாளிச்சவ. 2 பேரும் சண்டை ஓடும்போது எங்கடா வெளியில ஓடி போலான்னு ஓடி போயிருவியா? நீங்க சமாளிச்சு கிழிச்சியலோ? பேச வேண்டியதான் பெருமையா. சரி, என் பொழப்ப அப்படி ஆயிருச்சு. இப்ப அவன் கதை என்ன சொல்லு. இப்ப என்னாச்சு தெரியுமா? மல்லியாக்காவும் உங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து இப்போ உங்க பெரிய நேத்தனம் அவளை போய் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காவோ. இது அந்த பையனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலன்னு நானே டவுட்ல தான் போய் பார்க்கலான்னு போனேன். சரி. ஏற்கனவே அவன் அம்மா என்கிட்ட சொன்னப்போ நான் சொன்னேன் அந்த பையட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு. அதுக்கவோ நான் சரி கேட்டுக்கிட்டோம்னா சொன்னாவோ. கேட்டவளோ கேட்கலாங்கிறது எனக்கு தெரியல.
இப்போ பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காவோன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவன் பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரியே இல்லைங்க. அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் பொண்ணு பாக்குது. ஏங்க அப்படி பார்த்தா அந்த பையன் அந்த பிள்ளையலாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கான். பிறகு எப்படி அவன் சம்மதம் சொல்லியிருக்க முடியும்? ஒருவேளை அந்த பிள்ளைகிட்ட அவன் சொல்லி அதை அந்த பிள்ளை ஓகே பண்ணாம போயிட்டா என்ன ஏதுன்னு தெரியணும்ல. அப்படியும் இருக்கலாம்ல. ஒருவேளை அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அது ஓகே சொல்லாம இருந்திருக்கலாம். அந்த அன்னைக்கு தான் அவன் அம்மா பார்க்க பொண்ணே கேட்டோம்னு நினைச்சிருக்கலாம்ல. ஏன் அதுக்கும் ஒரு வார்த்தை கேளுங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஒருவேளை எல்லா இடத்துக்கும் அம்மா பொண்ணு பார்க்க போற மாதிரி தான் இங்கேயும் போயிட்டு வந்திருக்கா, போனா போறான்னு விட்டுருக்கலாம்ல அவன். அப்படியும் இருக்கலாம். என்ன இருக்கலாம் கொறுக்கலான்னுக்கிட்டு இப்ப என்ன செய்ய சொல்லுத? அதான் நீங்க இப்ப என்ன செய்யுங்க, நேரா மல்லியாக்கா வீட்டுக்கு போங்க. அவளுக்கு கெதியாவும் இல்ல, நேத்து எங்கேயோ வெளியில போயிட்டு வந்தப்போ ஏதோ பைக்குக்காரன் எடுத்து தள்ளி கீழே வந்துட்டாவலாம். ஐயோ என்னாச்சு? நல்லா இருக்கவளா இப்போ? நல்லாதான் இருக்காவோ. இப்ப நாங்க எல்லாரும் போய் ஊசி போட்டு வீட்டுல படுத்திருக்காவோ. நீங்க ஒரு எட்டு போய் மல்லியாக்காவை பார்த்துட்டு ஏக்கா நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்படியே இந்த பிள்ளைய தனியா கூப்பிட்டு பேசுங்க. அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இருந்தியா, அந்த பிள்ளை உனக்கு பிடிச்சிருந்ததா, இப்ப எதுவும் சொல்லி அந்த பிள்ளை சரின்னு சொல்லாம விட்டுட்டா, அதனாலதான் அம்மாவை பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கியா என்ன ஏதுன்னு விசாரிங்க. சரி சின்ன பொண்ணு. எப்போ போவிய? எனக்கு இன்னொரு 1 மணி நேரம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு போறேன்னு. ஏங்க போயிட்டு வந்து பாருங்களேங்க. சரி நான் போயிட்டு வரேன். எங்க அம்மா வந்து கேட்டா என்ன சொல்லுவ? ஆமா பெரிய இவோ கேட்டா சொல்லுவேன், மல்லியாக்கா வீட்டு போய் பார்க்க போயிருக்கோமே, உங்க அம்மையை அப்படியா சரின்னு தான் சொல்ல போறாவோ. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவோ, போயிட்டு வாங்க. என்னமோ இப்பதான் பள்ளியோட படிக்காவோ, அம்மையிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாவே. பள்ளியோடத்து பிள்ளையிலே அம்மா பாட்ட சொல்லாம ஊரா சுத்திட்டு திரியுதுலாம். சரி அப்ப நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் சின்ன பொண்ணு. என்னதுங்க? இல்ல இது அவன் வாழ்க்கை, அவனுக்கு எதுவும் அவசியப்பட்ட அவனே நம்மகிட்ட வந்து சொல்லுவான். ஒண்ணுமே சொல்லல, நம்மளா போய் கேட்கறது நல்லாவா இருக்கு? ஏங்க என்னங்க அடுத்த பேர்ல பேச மாதிரி பேசிட்டியா? நம்ம மல்லியாக்கா வீட்டுக்கு வரப்போற மருமவா, அந்த ராங்கிய கூட்டத்துல இருந்து ஒரு பிள்ளை வரதை விட அவனுக்கு பிடிச்ச பிள்ளையா வந்தா நல்லது தானே. இங்க உங்க அம்மா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சிடலாங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த பையனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அன்னைக்கு மல்லியாக்காட்ட கேட்டப்ப கூட என்ன சொன்னாவோ தெரியுமா? ஏமாவே நான் எது செஞ்சாலும் சரின்னு சொல்லிடுவான் அப்படின்ட்டாவோ. அவன் அந்த நம்பிக்கையில என்ன பண்ணிக்கிட்டு கடைசி இவங்கிட்ட கேட்காமலே இருந்தாவுன்னா நமக்கு தெரியாதுல. இப்போ ஒரு வார்த்தை போய் கேட்டேன்னு வைங்களேன், ஆமான்னு எனக்கு தெரியும் அவன் சொல்லிட்டோம்னா அதோட விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா எதுவும் பிரச்சனை, அவன் அம்மா வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாவுனாலோ இல்லாட்டா அந்த பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டுனாலோ என்ன விஷயம்னு தெரியட்டும். முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்க பார்ப்போம். நம்ம கண் முன்னாடி ஒரு காதல் சொல்லி பிரியக்கூடாதுல தான். நீ சொல்றதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. நான் தான் அவன்கிட்ட போய் எப்படி பேச ஆரம்பிக்க போறேனோ தெரியல. ஏன் நீங்க என்ன கல்யாணம் புது பொண்ணா மாப்பிள்ளையிட்ட பேச கூச்சப்படுற மாதிரி யோசிக்கிய? சரி நான் போயிட்டு வரேன். சரி நான் வரேன். ஏன் லட்சுமி ஒரு மாதிரி இருக்கா? மனசுல நிம்மதியே இல்லக்கா. என் வீட்டுல இப்படி வந்து வச்சிருக்காரு அந்த ஆளு. ஒரு 5 ரூபா வைக்க கூட திருட்டு போய் வீட்டுல இருக்காமலே நினைச்சு பயந்து ஒளிச்சு வைக்க வேண்டியிருக்குக்கா. நான் சமைய போற பிள்ளை வேற இருக்கு நமக்கு. நாளை பிள்ளை அந்த பிள்ளை சமைஞ்சாலும் கூட 1 ரூபா கையில கிடையாதுக்கா. அதுக்கு போட ஒரு நகை உண்டா வீட்டுல? எதை பத்தியும் கவலை இல்லாம இப்படியே வருஷ காலம் கழிஞ்சா எப்படிக்கா? கொஞ்சமாவது கூறுன்னு வேண்டாமா மனுஷனுக்கு? அவளை பத்தி எல்லாம் கவலைப்படாத லட்சுமி. அதான் உன் மாவன் இருக்கம்ல, அவன் நல்ல முறையில பாத்துக்கிடுவான். இவைய வருஷ காலம் இருக்கதானே, காலம் பூரா ஓடி போச்சு. எத்தனையோ வருஷத்தை சமாளிச்சுட்டா, இன்னும் கொஞ்ச காலம். இனி நீ கவலைப்படுறதெல்லாம் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான் இருக்கணும். என்ன லட்சுமி அக்கா? வாங்கம்மா இருங்க. என்ன சரசக்கா, லட்சுமி அக்கா இப்போ முகவாடினால இருக்காவே? அதை ஏன் கேட்க? லட்சுமி சும்மா இரு. வீட்டுல உள்ள விஷயத்தை இவ்வளோட்டெல்லாம் சொல்லாத. ஊர் பூரா குவால் சொல்லிட்டு திரிவாள்வே. சரிக்கா சொல்லல. அவ்வளோ கேட்டாலும் டக்குன்னு சொல்லதுக்கு வாய் வந்துட்டு அவளும் அதுக்கு வாயை பிடுங்கிறதுக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்காள்வே. நீயும் அவளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிடாத. சரிக்கா நான் எதுவும் சொல்லலை. என்ன அக்கா கேட்டதுக்கு பதிலே காணும். நீங்கள் 2 பேருமே கூடி பேசிக்கிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை செம்பா, சும்மா தான். கூடி பேசிக்க என்ன இருக்கு? சும்மா தான் உட்காந்து அப்படியே காத்தார பேசிக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள் பள்ளியிடம் போயிட்டு பற்றி அண்ணன் சாயந்தரத்துக்கு என்ன செய்யலாம் ஏன் செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி என்னமோ லட்சுமி அக்கா வீட்டில் சண்டையான்னு கேள்விப்பட்டோம். அப்படிலாம் இல்லையம்மா. யார் சொன்ன உங்களுக்கு? யார் சொல்லணும், அப்படியே காத்துவாக்கில் வந்தது. லட்சுமி அக்கா சரியா சோறு கறி பொங்கி வைக்காம கதை பேச வந்துருதாவலாம். வீட்டில் வேலையே பார்க்க கிடையாதான். அந்த அன்னைக்கு அவள் வீட்டுக்காரு சாப்பிடாம வைக்காம சங்கடப்படுத்தாவுன்ட்டு இன்னைக்கு கோவம் வந்துட்டு வீட்டுக்காருக்கு. அதான் லட்சுமி அக்காவை போட்டு அடின்னு அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவோ. சோறு கறி பொங்கி வைக்கலன்னு சொன்னாலா? எவா சொன்னா அப்படி? நான் வீட்டுல பொங்கியாக்கி வைக்காத எவா பார்த்தா அப்படி? எவா வந்து சொன்னா சொல்லு பாப்போம். லட்சுமி அக்கா கோவப்படாதியே, அப்படித்தான் எங்க காதுக்கு வந்தது பார்த்துக்கிடுங்க. பிறகு எதுக்கு உங்க வீட்டுக்காரர் உங்களை அடிக்க போறாவோ? எதுக்கும் அடிச்சுட்டு போறாரு, உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? அதுக்கு இல்லக்கா, அடிச்சுட்டாவுன்னு சொல்லவும் எனக்கு சங்கடமா இருந்தது. சரி நம்ம 2 பேரும் போய் ஒரு 2 வார்த்தை பேசினோம்னா லட்சுமி அக்காக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேட்டு தான் வந்தோம். ஏம்மா யார் எதுவும் பேசாம இருந்தீனாலே போதுமா, நான் நிம்மதியா இருந்துக்கிடுவேன். ஆறுதல் சொல்லுதம்ங்க பேர்ல என்னை போட்டு படுத்தாதியா? ஏம்க்கா அப்படி பேசிய? நாங்க நல்லதானே சொல்ல வந்தோம். நீங்க நல்ல முறையில வீட்டை பார்த்துட்டு குளம் கறியில வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் வயக்காட்டுக்கு போறியா? அப்படி இல்லைன்னா இங்கே உட்காந்து கதை பேசினீங்கன்னா அந்த அண்ணனுக்கு கோவம் தானே செய்யும். இனி இப்படி செஞ்சுட்டு கிடக்காதிய. அவர் குடிச்சிட்டு அலைஞ்சாலும் வச்சாலும் அந்த அண்ணன் என்ன இருந்தாலும் கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷங்க மாதிரி என்ன நடந்தாலும் நம்ம அவளோட பார்த்தானே ஆகணும். அதை விட்டுட்டு அடிக்க நீங்க திருப்பி அடிக்க நல்லாவா இருக்கு பாக்குக்கு? ஏம்மா யாரையும் அடிக்கவும் இல்லை, யாரும் திருப்பி அடிக்கவும் இல்லை. உங்களுக்கு தெரியாம எதுவும் வந்து உளறிட்டு கிடக்காது. என்ன சொன்னாலும் சொல்லாட்டும் எங்களுக்கு விவரம் தெரியாதம்க்கா. அரசல் பரசல தான் கேள்விப்பட்டோம்.
உங்ககிட்டனா லட்சுமி அக்கா எல்லாத்தையும் சொல்லுவாவ அப்பாவே 2 பேரும் ஒண்ணா மண்ணா இருப்பிய. நாங்க அடுத்த ஆளு எங்கிட்ட ஏன் சொல்ல போறிய? நாங்க ஒரு நல்ல மனசோட தான் பேசணும்னு வந்தோம். உங்களுக்கு எங்களை கண்டாலே பிடிக்க மாட்டுக்க. யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லணும்னா மனசுக்கு பிடிச்சு சொல்லணும். எவா வீட்டுல என்னது எரியுது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு அலைவோம்னு தெரியற உள்ளட்டெல்லாம் வந்து எதையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்க்கா அப்படி பேசிய? நாங்க என்ன அப்படி நினைக்க ஆளா? ஏம்மா நீங்க ரொம்ப நல்லவதாம்மா. உங்ககிட்ட வந்து எதுவும் சொல்லி உங்க மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னா எங்க கஷ்டத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க. நாங்க எதையும் தாங்கும் இதையும் தான். அப்படியா? இப்ப சொல்றதுக்கு எங்கிட்ட ஒண்ணும் இல்ல. நாளைக்கு வேணா எதுவும் விவகாரம் நடந்ததுன்னா வந்து சொல்லுதேன். அதுக்கு இல்லக்கா, சரசக்காவும் நீங்களும் சேர்ந்து இங்கே வெளியூருக்கு போயிட்டு இருந்தே போல. எங்க போனீங்கன்னு யாருக்குமே தெரியல. இந்த சாந்திக்கு கூட தெரியல. ஒருவேளை அதுக்காண்டி கண்டு உங்க வீட்டுக்காரர் உங்களை அடிச்சிருப்பாவளோ? எங்க போயிருந்தே அப்படி? எதுவும் தீபாவளிகளுக்கு துணி எடுக்க போனோம்னா ஆடி மாசம் போலாம்லக்க. அப்பன்னா கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டுக்கு வச்சிருப்பான். நீங்க எப்படா போலாம்னு காத்திருந்து நேத்தே போயிட்டே போல. அதான் அந்த அண்ணனுக்கு கோவம் வந்துட்டுனக்கா. ஏமா தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்ட பேசாதியா. நாங்க நேத்து எங்க போயிருந்தோம் உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியலக்கா, அதான் கேட்டேன். நாங்க நேத்து மல்லியாக்கு அவனுக்கு பொண்ணு பார்க்க விஷயமா வெளியூருக்கு போயிருந்தோமா. நாங்க அப்படி ஒன்றும் ஊர் சுத்த போகல. ஐயா அப்படியா? சரி சரி. பொண்ணு எந்த ஊருக்கா? இன்னும் எதுவும் முடிவாகலம்மா. போய் பார்த்துட்டு மட்டும் தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் இனிமே பேச்சுக்கெல்லாம் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்ச பிறகு தானே பொண்ணை பத்தி எல்லாம் சொல்ல முடியும். இன்னும் ஜாதகம் எதுவும் பார்க்கலாமா? அதெல்லாம் பார்த்துட்டு பொருந்துச்சு அப்படின்னா தான் ஊர் பூரா வந்து சொல்லுவா மல்லியா. அப்ப என்ன எதுன்னு அவட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு காலையில நீங்க சின்ன பொண்ணு சாந்தி எல்லாருமே சேர்ந்து மல்லியக்கா வீட்டுக்கு போனீங்களா? எதுக்கா போனீங்க? நாங்க எங்கன்னா பால் வாங்கிட்டு உட்காந்துருந்தோமோ உடனே சாந்தி குடுக்குடுன்னு உங்ககிட்ட ஒடியாந்தா. எங்க போறாவுனே தெரியலன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் மல்லியக்கா வீட்டுக்குள்ள போன மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். அவளுக்கு கொஞ்சம் கெதி இல்ல, மேலுக்கு முடியலன்னு படுத்திருந்தா, அதான் போயிட்டு வந்தோம். அப்படியா? சரி சரி. பிறகு ஆட்டோ பத்தி எங்கே போயிட்டு வந்தீங்கல்லக்கா? ஏமா எல்லாத்தையும் இருந்து பார்க்கதான் உங்க வேலையா? வேற வீட்டுல வேலை வெட்டியில எதுவும் இல்லையா? இல்லக்கா, நாங்க வேலையில பாத்துட்டு தான் இருந்தோம். துணி காய போடையில நீங்க எல்லாரும் ஆட்டோல போயிட்டு வந்ததை பார்த்தேன், அதான் கேட்டேன். கெதி இல்லாம வீட்டுல முடங்கி படுத்து கிடந்தாமா, அதான் 100 மட்டை போய் ஒரு ஊசி போட்டு கூட்டு வந்தோம். அப்படியா? சரி சரி சரி. இப்ப கெதியா இருக்கவளா? அதான் அவ வீட்லயே போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லட்சுமி எந்திரி, வீட்டுக்கு போவோம். இங்கே இருக்க ஒருத்தி நம்ம வாய அப்படிங்கிட்டு தான் கிடப்பாள்வ. நமக்கெல்லாம் ஒருத்தியில மாதிரி எவா வீட்டுல என்ன நடக்குன்னு ஊத்து பாத்துட்டு இருக்க சோழியெல்லாம் கிடையாது. வீட்டுல ஒரு வாடு வேலை கிடக்கு. வா போவோம். சரிக்கா. குண்டச்சி எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்கக்கா. ஆமா, அவளுக்கு என்ன ஒரு கவலை கிடையாது. நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு அப்படி வீங்கி போய் அலைதா. அதான் கொழுப்புல திமிர்ல பேசிட்டு போறா. நம்ம சாதாரணமா ஒரு விஷயம் தனக்க கேட்க வந்தோம், இப்படி எரிஞ்சு வந்துட்டு போறா பாருங்க. ஆமா, அந்த லட்சுமி பாரு சுண்டல் எனக்கு இருந்துகிட்டு ஒரு பதிலுக்கு பிடி கொடுத்து பேசினான்னு பாரு. சே, இந்த ஊரே எனக்கு பிடிக்கலக்கா. வேற ஏதாவது வெளியூருக்கு போயிடலாமான்னு பாக்கேன். எங்க போனாலும் இப்படி திமிரு பிடிச்ச நிறைய பேர் இருக்கத்தான் செய்வாள் செம்பா. அதுக்காண்டி பெருச்சாலிக்கு போய் வீட்டை காலி பண்ணனாக்கா ஊரை காலி பண்ணிட்டு போக முடியும்? அவ்வளோ பக்கம் அவ்வளோ இருக்கட்டும், நம்ம பக்கம் நம்ம இருந்துக்கிடுவோம். மல்லியா எப்பா என்ன அம்மாக்கு கெதியா இல்லப்பா? ஊசி போட்டு வந்து படுத்திருக்கா. சத்தம் போட்டு கூப்பிடாதியா, முழிச்சிட போறா. கெதி இல்லையா? ஏம்ல காலையில இருந்துச்சு எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு தரேன்னு நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்ன இருந்தது? அவன் நேத்தே வெளியூர் போயிட்டு வந்தப்போ கீழே விழுந்துட்டாலாம்ப்பா. அவளுக்கு மேல்கள்லாம் வலிக்கா. இன்னைக்கு ஊசி போட்டு வந்து படுத்திருக்கா. நம்மகிட்ட சொன்னா நம்ம என்னமும் கவலைப்படுமோன்னு சொல்லாமலே இருந்திருக்கா. அப்படி ஒன்றும் தெரியலையல. காலையில அவாட்டுக்கு எப்பவும் போல இருந்துச்சு. அவ போக்குல எல்லா வேலையும் பார்த்தால கெதி இல்லாத மாதிரியே தெரியலையே. சும்மா பிராடலப்பாலாம் இருக்கும். எப்பா எந்தெந்த விஷயத்துலதான் இப்படி பேசணும்னு தெரியாம பேசாதியப்பா. கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம பேசுதியல. சரி விடுல. இப்ப என்ன உங்க அம்மைக்கு கெதி இல்ல? இப்ப மத்தியானம் சுவார் பொங்கலையும் ஆனா வேலையை விட்டுட்டு சாப்பிடலாம் வந்தேன். கொத்த வேலைக்கு போகணுமே. நான் இப்போ சாப்பிட்டுட்டு 1 மணி நேரத்துல போகணும். நானாவது அடிப்படையில் ஏதாவது சுவார் பொங்கலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னே எனக்கு வேலை நிறைய வந்துருச்சு. நிறைய முடிக்க வேண்டிய ஒர்க்லாம் இருக்கு. அதனால நானும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி இப்ப சாப்பாட்டுக்கு என்னையே அவளுமே எந்திரிச்சா இப்ப சாப்பிடணும்ல. ஒன்னும் செய்யலப்பா. கடையில இன்னைக்கு வாங்கிக்கிடுமா? கடையிலையா? உங்க அம்மா கடையில வாங்கி தின்னா வரத்தா வருவாள் இல்ல? இருக்கட்டுப்பா, நான் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே. அவளும் முடியாம தான் இருக்கா. எனக்கும் வேலையா இருக்கு, உங்களுக்கும் வேலைக்கு போக வேண்டி இருக்கு. கடையில வாங்கினாதான் சரியா வரும். இன்னைக்கு வீட்டுல சமையல் பண்ண முடியாது. ரூபாதா இன்னமும் வாங்கன்னா வாங்கிட்டு வரேன். என்னது வாங்க பெரியப்பா? எதையா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வரேன். அப்படியா? அண்ணா ரூம்ல ஏன் சட்டையை கழட்டி போட்டிருக்கேன். இல்ல துட்டு இருக்கு, எடுத்துட்டு போங்கப்பா. சரில. அண்ணன் வேற வரேன்னு சொல்லியிருந்தானே. அவனையும் இங்க சாப்பிட சொல்லிட்டேன். அவனுக்கு ஒரு பிரியாணி சேர்த்து வேண்ட சொல்லிடுவோம். இப்பா இன்னும் ரூபா கூட கொஞ்சம் எடுத்துருக்கீங்களா? ஆமால, உன் சட்டப்பையில வச்சிருந்தா 500 ரூபாய் எடுத்துட்டேன். சரி பிரியாணி வாங்குறதோட கூட ஒரு பிரியாணி வாங்கிக்கோங்க. என்ன மத்தியானத்துக்கு அவன் ஐலனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். அவன் சாப்பிட்டுதானே சாப்பிடலே தெரியல. ஆனா அவன் வாரான் பத்தியில அவனுக்கு ஒன்று சேர்த்து வாங்கி வச்சிருவோம். சரில. அம்மா என்ன விஷயமா ஐல் வாரான் திடீர்னு? சும்மாதான்ப்பா, நான் தான் வர சொன்னேன். அப்படியா? சரி சரி சரி. அப்ப நான் கடைக்கு போயிட்டு வரேன். நேராவது ரொம்ப நேரம் ஆயிட்டுனா அப்புறம் அடியில கிடக்கதான் தருவான். நல்ல பீஸ் இருக்காது, ருசியாவும் இருக்காது. என்னப்பா இங்கே கிளம்பிட்டாப்புல தெரியுது? ராசா வாப்பா. இங்க பக்கத்துல தான் நம்ம இசை கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். உங்க சித்திக்கு இன்னைக்கு எது இல்லையாமலா சுவார் பொங்க முடியாதுன்னு தூங்கிட்டு இருக்கான். அவன் தம்பிக்காரன் தான் கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னா.
அதான் நானும் சாப்பிட்டு அவளுக்கும் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் நான் வேலைக்கு போகணும். அதான் யோசனையா கிளம்பிக்கிட்டு இருந்தேன், நேராயிருமோ அப்படின்னு உன்னைய கவனிக்கல. சரிப்பா, சித்தி தூங்கிட்டா இருக்காவோ? ஆமாப்பா தூங்கிட்டு இருக்கான்னு அவன் சொன்னான். நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், அவன் சொல்லவும் அந்த அன்னைக்கு கிளம்பிட்டேன், அவளை பார்க்கல. நீ போ, உள்ள போ, தம்பி உட்காந்துருக்கான் பேசிக்கிட்டு போ. சரிப்பா, பார்த்து போயிட்டாங்க. சரியா, உள்ள போய் உட்காரு போ. சிவா, வாண்ணே. என்னடே என்ன செய்த? இருனே, சும்மா தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன், இரு வாரே. இருனே. வேலை பார்த்துட்டு இருக்கையில டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோப்பா? அப்படிலாம் இல்லைண்ணே, பார்த்துக்கலாம். வீட்டில் ஆச்சி அக்கா எல்லாரும் நல்லா இருக்காவலாம்? எல்லாரும் நல்லா இருக்காவோ? உங்க சின்ன பொண்ணு அக்கா தான் மல்லி அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா அதான் ஒரு எட்டு போய் சித்தியை பாப்பமேன்னு வந்தேன். இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காவளோ, எந்திக்கலையோ? ஆமாண்ணே, நீ எந்திக்கல. ஊசி போட்டு வந்தா பத்தி அந்த கிறக்கத்துல தூங்கிட்டடக்கா. நேற்று எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்கா, என்கிட்ட சொல்லவே இல்லை எங்க போனான்னு. கடைசி போயிட்டு வார வழியில கீழே விழுந்திருக்கா. வந்ததும் வீட்டுல என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நேத்தையே கூட்டு போய் ஆஸ்பத்திரியில காட்டிட்டு போனேன். என்கிட்ட சொன்னா நான் பயந்துருவோம்னு என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கா பத்தியில. காலையில வலி கூடுதல் ஆயிட்டு. அந்த அன்னைக்கு சரசத்தை லட்சுமியத்தை சின்ன பொண்ணக்கா எல்லாரும் வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்திருக்காவோ. எனக்கு இந்த கதையே தெரியாது பத்துக்கோ. காலையில தூங்கி எந்திரிச்சு வரேன், ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்து உட்காந்துருக்கா. அந்த அன்னைக்கு தான் நான் சத்தம் போட்டேன், ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தா கூட்டு போயிருப்பணுமா அப்படிங்க. நீ சொன்னா சங்கடப்படுவேன்னு சொல்லாம இருந்துட்டேங்க. இவளை என்ன செய்ய, நம்மகிட்ட எதுனாலும் சொன்னாதானே நமக்கு தெரியும். இந்த அம்மாமாரே அப்படித்தான் சிவா, எதுனாலும் நம்மகிட்ட சொன்னா நம்ம சங்கடப்படுவோம்னு சொல்லவே மாட்டாவோ. ஆனா சின்ன பொண்ணு இருக்கா பாரு, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் தூங்கிட்டு கிடந்தாலும் நீ எட்டி முதிச்சுனாலும் இந்த விஷயம் இப்படி ஆச்சுன்னு சொல்லாம தூங்க மாட்டா. சரி அது போட்டும், அம்மாவை அப்புறம் பாத்துக்கிட்டேன். மெயினா உன் விஷயமா தான் என்னை அனுப்பிவிட்டா தெரியுமா? ஏன் விஷயமாவா? என்னதுண்ணே? என்னடே தெரியாம கக்கா, 2-3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் பஸ்ல போயிருந்தப்போ நீ ஒரு பிள்ளைய பாத்துக்கிட்டு இருந்தல்ல? ஆமா. எல்லாம் என்ன இப்படி வைக்கப்படுத? சொல்லுனே. அம்மா, அந்த பிள்ளைகிட்ட நீ என்னமோ சொல்லிட்டியா? என்ன கதை, என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. உங்க அம்மா பொண்ணு பார்க்க போனாவுன்னு சொன்னப்பவும் நீ வாங்கிட்டோம்னு சொல்லிட்டியா? பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொன்னப்பவும் நீ ஒன்னும் சொல்லாம நின்னியா? உங்க சின்ன பொண்ணாக்கா தான் வீட்டுல வந்து என்கிட்ட புலம்புதா, அந்த பையன் என்ன நினப்புல இருக்கான்னு தெரியல. பஸ்ல வச்சு அந்த பிள்ளைய அவனுக்கு நல்லா பிடிச்சிருந்தது தெரிஞ்சுது. இப்போ ஏன் சத்தம் கட்டாம இருக்கான்னு தெரியல. என்ன ஏதுன்னு போய் கேளுங்க அப்படின்னு என்னை அனுப்பிவிட்டா. நான் அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போமேன்னு வந்தேன். என்ன எப்படி போய்கிட்டு இருக்கு? அந்த பிள்ளைய கெட்டலாம்ங்க நினப்புல இருக்கியா, இல்லாட்டா வேண்டான்னு விட்டுட்டியா? என்ன அது எப்படின்னே வேண்டாம்னு விடுவேன். முதல்ல மனசுக்கு பிடிச்ச பிள்ளை. பிறவியா அம்மாவை பொண்ணு பார்க்க அனுப்புறதுக்கு சரின்னு சொன்னா நீ? நான் எப்பவும் போலதானே அம்மா பொண்ணு பார்க்க போறான்னு விட்டுட்டேன். அவ இதோட எத்தனை தடவை தான் பொண்ணு பார்க்க போறேன்னு போனா எதுவுமே அமையாது. அதே மாதிரி இதுவும் அமையாதுன்னு நினைச்சு நான் வாட்டுக்கு விட்டுட்டேன். இப்ப கூட அகில நானே வீட்டுக்கு வந்து அம்மாட்ட பேச சொல்லியிருக்கேன். அப்படியா? எது அந்த பிள்ளை விஷயமாவா? ஆமாண்ணே, 2 நாளுக்கு முன்னாதான் அவட்ட மனசுல உள்ளதெல்லாம் சொல்லி அவளும் சரின்னு சொல்லிட்டா. அப்படியா? பரவாயில்லையடே, பயத்தை ஏறிட்டிய. அதான் எனக்கு நேரடியா அம்மாட்ட எதையும் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கூச்சமா இருக்குன்ட்டு அகில வர சொல்லியிருக்கேன். அவன் இப்போ வாரன்னு சொல்லியிருக்கான். அதான் அம்மாவை எழுப்பி மெல்ல சொல்லணும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஒரு போன் அடிச்சு சொல்லலாம்னால என்கிட்ட. உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே தானே இருந்தேன். அப்புறம் பார்த்தேன், சரி அம்மா ஓகே சொல்லிட்டானா அண்ணன்ட்ட சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. நீயும் அகிலனும் சேர்ந்து தான் எனக்கு எல்லாமே செய்ய போறியா? நீ இல்லாமலாம் என்ன நடந்துற போகுது? என்ன கேட்டாலும் இது ஒரு பதிலா சொல்லிடுவோப்பா நீ. சிவா, அகிலன் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேனே. என்ன உள்ளவா? ராசனே, நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன், வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நீ வாரன்னு இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள வந்துட்டேன். 100 ஆயுசு. ஆமா. சரி, இப்ப எல்லா விஷயம் சொன்னானா உன்ட்ட? ஆமா சொன்னான். அவனா எங்க சொன்னான்? நானா வீட்டுல இருந்து வந்து என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. பெரிய மனுஷன் ஆயிட்டான் பத்தியா, எதுனாலும் நம்மளாதான் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். அவனா சொல்ல மாட்டான். என்ன அப்படி சொல்லாதன்னே. தெரவினடே, நீயா சொன்னா? நான் தானே வந்து கேட்ட பிறதான் சொல்லுது. எதனா கேட்காட்டா சொல்லிப்பியாங்க. சரி சிவா, அம்மாட்ட பேசட்டுமாண்ணா? நீ வந்து இருனே, கொஞ்சம் பொறுத்து பேசலாம். எல்லாம் இருக்கக்கு நேரம் இல்ல. கடைக்கு நேராவது பத்தி அண்ணனும் சாப்பிட்டுட்டு வேற போகணும். இங்க சாப்பிடுனே. அப்பா இப்ப சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவாவே. வாங்கிட்டு வந்துருவாளா? ஏம்ல, அம்மா வீட்டுல இல்லையோ? இருந்தா கடையில வாங்கவே விட மாட்டாவள. அம்மா கொஞ்சம் கெதியிலனே, அதான் தூங்கிட்டு இருக்கா. இப்ப அப்பா வரவும் நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்ட பிறகு அப்பா வேலைக்கு போனதுக்கு அடுத்து அம்மாவை எழுப்பி மெல்ல என்ன விஷயம்னு சொல்லு, சரியா? இல்ல, சாப்பிடறதுக்குலாம் நேரம் இல்ல. நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டே அம்மாட்ட சொல்லிட்டு போம்ல ஒடியாந்தே. நேராவது கடையில ஆள் வேற இல்லையே. என்ன இப்போ வந்துடும் உடனே? அப்பா சிவா, நான் வந்துட்டாவோ? சரி சிவா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, என்ன போயிட்டு வரேன். என்ன இருனே, வந்துட்டேன், சாப்பிட்டு போ. வாயிலு. ஆமாப்பா, எங்க கடைக்கா போயிட்டு இருந்திய? ஆமாப்பா, மல்லியாக்கு கெதியிலன்னு தான் தம்பி கடையில வாங்கிட்டு சொன்னான். எல்லாரும் வருவியன்னு சொன்னான். சரி வாங்க, நான் எடுத்து வைக்க. என்ன இப்ப ராசனன்னு வந்திருக்கான் தெரியுமில? நம்ம வீட்டு வாசலே அண்ணனை பார்த்துட்டு தான் போனேன். அவனுக்கும் சேர்த்தான் வேண்டிட்டு இருந்தேன். எல்லாரையும் உட்கார சொல்லு, நான் எடுத்து வைக்க. சரிப்பா. என்ன வாங்கினே? இல்ல, நான் இங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு போனோம்னா அங்க என் வீட்டுல சின்ன பொண்ணு ஆடுவாள்ல. ஏன் அங்க சாப்பிட்டா எசவுளோ? இங்க சாப்பிட்டேன்னு எசமட்டா. நான் செஞ்ச சாப்பாடு பிடிக்கலன்னு தான் நீ அங்க போய் சாப்பிட்டு வந்தியான்னு கேப்பா நீ. ஆமான்னு சொல்லு. ஏம்ல அயிலு, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இன்னைக்கே டைவர்ஸ் ஆயிரும். யாம்னே இப்படிலாம் சொல்லியா?
உனக்கு இப்போ புரியாதுப்பா. உனக்கும் கல்யாணம் ஆகி 1-2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் புரியும். அவனுக்கு இப்ப அதெல்லாம் சொன்னாலும் புரியாது. லவ்ல விழுந்துட்டாவுல அவோ, அதனால அப்படித்தான் இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகுதானே தெரியும் என்னென்ன கெதின்னு. சரி வாங்கண்ணே சாப்பிடுவோம். ஐயா எல்லாரும் வாங்க, சூட அறிகிற போது. நான் வரேன்ப்பா. என்ன 2 பேரும் வாங்கண்ணே போவோம். இல்ல அம்மாவை எழுப்பு, அம்மா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். முதல்ல நம்ம அப்பா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம்னே, அதுக்கடுத்து அம்மாவை எழுப்பி சாப்பிட சொல்லுவோம். அப்பா சாப்பிட்டோன்னே வேலைக்கு பிறவை பத்தி அதுக்கடுத்து அம்மாவை எழுப்பி விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட வைப்போம். ஏன்னா அப்பா இருக்கிற சொன்னோம், ஏன் அப்பா ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு சொல்லவங்களா, உடனே அம்மா கோவம் வரும். அடுத்து 2 பேரும் சண்டை போட்டு கிடப்பாவளா, நம்ம சமாதானம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு சரியா போயிரும். சரி சிவா, அப்படியே செய்வோம். பிரியாணி நல்லா ருசியா இருக்குப்பா. எந்த கடையில வாங்கினியா? நம்ம எஸ்ஐ கடையில தான் இல்லு. அப்பா அது ரொம்ப தூரம்லப்பா, அவ்வளவு தூரமா போனியா? சைக்கிள்ல தானேயா போறேன், சைக்கிள்ல போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் போக அவன் எனக்குன்னா கொஞ்சம் நல்ல பீஸ் எல்லாம் வச்சு தருவான். அடிக்கடி கடைக்கு போய் வாங்கிட்டு வருவேன் பத்தியா, அதனால. சாப்பாடு நல்லா இருக்கு. சித்தியை ஒரு வாட்டி எழுப்பியாவது சாப்பிட சொன்னோம்னு இல்ல. சூடா இருக்கையில சாப்பிட்டாதான் மனமா இருக்கும். ஆறிட்டுனா இந்த மனம் இருக்காத. அதெல்லாம் அவ எந்திரிச்ச பிறகு சாப்பிட்டுக்கிடுவா. இப்ப தூங்கும் போது எழுப்பணும் வைங்களேன், கோவம் வரும் அவளுக்கு. அவளுக்கு ஒரு பார்சல் அடுக்கலையில வச்சிருக்கேன், எப்பவும் பசிக்க வச்சு சாப்பிடுவா. நம்ம இப்ப சூடா இருக்கும்போதே சாப்பிட்டுருவோம்.